சுவாமி கடவுளே, நீ யாரப்பா? நீ என்ன கோரி கடூரமான தவம் செய்கிறாயே? எந்த நாட்டு மன்னன்? இவ இளம்புலி சாமி வந்து பேரு இரும்பு கடை வச்சிருந்தான் கட்டிப்படி எவ்வளவு கூத்துக்கு வந்துட்டான். போன் பண்ணிக்கிறேன் 105 தடவை பண்ணிக்கிறேன். சிச்சா போய் சிச்சா மன்னன் கடூரமான தவம் செய்கிறாயே? நீ எந்த நாட்டு மன்னன்? சாமி கடவுளே, என்ன பார்த்தா தெரியல சாமி. காடு வாங்குது ஊடு போங்குது, இரவாரம் பொச்சை புடிச்சிட்டு தள்ளுதுங்க. நீ யாரப்பா? என்ன கோரி தவம் செய்ய? உனக்கு என்ன வேணும்? ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு சாமி. எனக்கு தெரியும். கார் போட அடியில போடு, ஆயத்தரம்னா அடியில போடு. கடவுளே, பத்தா பிள்ளைகளை பெத்த. சரி, சொல்லப்பா, அழுக வேண்டாம். என்ன வேணும்? பசங்களையும் பெத்த பிள்ளைங்களையும் பெத்தங்க. சரி, எல்லாம் இருந்த சொத்தலாத்தையும் வாங்கிட்டு தெருவுல விட்டுட்டாங்க. உழைக்கிறதுக்கு வழி இல்ல சாமி. அதனால உங்களை பார்த்து தவம் பண்ணி ஐயோ உங்களிடம் தவமாவது செய்து நித்திய தத்துவ வரும் அவர் செய்து வரணும்ல. அப்படி மதங்களோட நீ ஒருத்தர் வந்து எப்படி வந்தாரு? உங்களிடம் தவமாவது செய்து நித்திய தத்துவ வரும் வாங்கி சென்றாம் என்று வந்தேன். அப்படியா? நித்திய தத்துவ வரும் என்றால் எப்படி? எப்படி? போகாத உயிர், வேகாத செல்வம், வேகாத உடல், இந்த 3 வரத்தையும் வாங்கி போலான்னு வந்தங்க. சாகாத உயிர், வேகாத உடல், அழியாத செல்வம். ஆமா, 3 வரை வாங்கலாம்னு சொல்லி என்ன கோரி கடூரமான ஜபம் செய்கிறார். 6 சாமி இருக்கிறா எனக்கு. ஏதோ அந்த வரத்தை கொடுத்தீங்கன்னா நான் பொட்ட ஆட்டம் போவங்கல. அப்படியா? ஆனால் பத்தா சாமி, நீ வர கேட்பதெல்லாம் ரைட்டு. சாகாத வர கேட்கறிய, பிறப்பொண்ணு இருந்தா இறப்பொண்ணு இருக்கிறது. எப்படி? பிறப்பொண்ணு இருந்தா இறப்பொண்ணு இருக்கிறது. அதனால நீ கேட்ட வர நான் தர முடியாதப்பா. அப்படி நீ கேட்பதாக இருந்தால் இதோ என்னுடைய மனைவி உமா பார்வதி மலையாளம் சென்று மலையாள ஜக்கம்மாளா இருக்கின்றா. மந்திரம் இந்திரால கட்டிருந்தவன். அங்க சென்று நீ வர வாங்கிக்கப்பா. உங்களால ஆகாது. சரி சாமி, நீங்க போய் வாங்க. நீ அங்க சென்று வரம் பெற்று வா. நான் வரம் கொடுத்தாலும் வலிக்காது. சரிங்க, நான் மலையாள தேசம் பார்த்துக்கிறேன். போயிட்டு வா. படியளக்கும் பரம்பொருளாகப்பட்டவரோ உமா பார்வதி என்னுடன் இல்லை. இடபாகம் விட்டு பிரித்து விட்டேன். மலையாள தேசத்தில் மலையாளம் ஜக்கமாக வாழ்ந்து வருகிறாள். அங்கே சென்று என்ன கோயிந்தா கோயிந்தா ஏய் கோயிந்தா ஒரு மனுஷனாவே மதிக்கல. மூஞ்சில முழிக்கவே சங்கடமா இருக்கு கோயிந்தா. அதனால இப்ப மலையாள தேசம் போக வேண்டும். வந்துட்டுமே நான் உள்ள போகணும்டா மலையாள தேசம்.
மலையாளம் போய் வருகிறேன்